பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ அப்படிங்கிறாங்க. சரியா, பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு இதில் வந்துட்டு தனிநபர் முதலீட்டு வழிகள். இதில் வந்துட்டு பீப்புள் இன்வெஸ்ட்மெண்ட் தி சேவிங் டு கெயின் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. தேர் ஆர் இன்வெஸ்டிங் தேர் சேவிங் இன் எ வேரியஸ் investment avenue for various purpose. They may investment in various securities and wait for a stipulated period to get back their investment with higher value addition அப்படிங்கிறாங்க. நிதி பாதுகாப்பு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. சரியா, நிதி பாதுகாப்பு கருதிய மக்கள் தங்கள் சேமிப்புகளை முதலீடு செய்கின்றனர். ஃபினான்ஷியலில் வந்து சேஃப்டியாக இருக்கணுங்கிற செக்யூரிட்டி வேணும். அப்படி மணிக்கு வந்து என்ன ஃபினான்ஷியலுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு வந்து தேவைங்கிறத பொறுத்து தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து டெபாசிட் வந்து பண்ணுறாங்க. சரிதா, அதே மாதிரி நிதி பாதுகாப்பு கருதிய மக்கள் தங்கள் சேமிப்புகளை முதலீடு செய்கின்றனர். அவர்கள் தங்கள் சேமிப்புகளை பலதரப்பட்ட செயல்களுக்காக பலதரப்பட்ட வழிகளில் முதலீடு செய்கிறார்கள். சரியா, பலதரப்பட்ட சேமிப்புகளை என்ன பண்ணுறாங்க, அதேமாதிரி பலதரப்பட்ட அவர்கள் தங்கள் சேமிப்புகளை பலதரப்பட்ட சேமிப்புகளுக்காக பலதரப்பட்ட வழியில் முதலீடு செய்கிறார்கள். சரி, அவர்கள் பல்வேறு கடன் பத்திரங்களில் முதலீடு செய்து தங்கள் முதலீட்டின் மீது லாபத்தை பெற ஒரு குறிப்பிட்ட காலம் வரை காத்திருக்க வேண்டும். அவங்க தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சேவிங்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பாண்ட்ஸில் என்ன பண்ணிடுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான லாபத்தை வந்து அவங்க வந்து வாங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஸ்பெசிஃபிக் பீரியடு. சரியா, ஸ்டெப்புலேட்டட் பீரியட் குறிப்பிட்ட காலம் வந்து என்ன பண்ணணும்னா அவங்க வந்து காற்று வந்து இருக்கணுங்கிறாங்க. அதேமாரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு there are 3 aspects which need to be considered before investing the money, namely liquidity, profitability and safety. In other words, some investment can be easily and readily encased in the market without any loss. Such investment are called liquid investment. For example, bank deposit, government bonds, mutual fund, precious metal like gold, silver, platinum, etc. While certain other investment cannot be liquidated immediately, but they may fetch higher return at maturity. For example, shares, real asset, debenture, public deposit, fixed deposit, money, bank, insurance policy come under this category அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, அதேமாதிரி இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பணத்தை முதலீடு செய்யும்போது 3 முக்கிய கருத்துக்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறோன்னாக்கா 3 ஆஸ்பெக்ட் வந்து என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து கவனத்தில் வந்து கொண்டு வரணுங்கிறாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவனத்தில் கொள்ள வேண்டும், தேவைப்படும் போது பணமாக்கும் தன்மை, லிக்விடிட்டி. சரியா, லிக்விடிட்டினாக்கா நார்மலாக வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து கேஷை வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிக்கிறது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லாபம் ஈட்டும் திறன். சரியா, ப்ராஃபிட்டபிலிட்டி. ஃபஸ்ட்டு என்னது ஈஸியாக வந்து கேஷை வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிக்கிறது. செகண்ட் ஒன் என்னது ப்ராஃபிட்டபிலிட்டி. தேர்டு ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாதுகாப்பு, சேஃப்டி. சரியா, பாதுகாப்பு வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, சில முதலீடுகள் சந்தையில் உடனடியாக எளிதாக எவ்வித நட்டமும் இன்றி பணமாக மாற்றிக்கொள்ளும் தன்மை கொண்டவை. அந்த முதலீடுகளில் எளிதில் பணமாக்கக்கூடிய முதலீடுகள் என்று அழைக்கப்படும் லிக்விடு இன்வெஸ்ட்மெண்ட். சரியா, லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட் ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து பணமாக வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். சரியா, அதேமாதிரி வங்கி வைப்புத்தொகை பேங்க் டெபாசிட்டு, அரசாங்க கடன் பத்திரங்கள். சரியா, அரசாங்க கடன் பத்திரங்கள், பரஸ்பர நிதிகள், பொன் வெள்ளி பிளாட்டினம் போன்ற விலையுயர்ந்த உலோகங்களில் முதலீடு செய்தல் ஆகியவற்றை எடுத்துக்காட்டாக கூறலாம். சரியா, புரிஞ்சுதா? எதை வந்து நம்ம எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் டெபாசிட்டு, அரசாங்க கடன் பத்திரங்கள், பரஸ்பர நிதிகள், பொன் வெள்ளி பிளாட்டினம் போன்ற விலையுயர்ந்த முதலீடுகளில் வந்து உலோகங்களும் முதலீடு வந்து சரி, இதிலெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம வந்து டெபாசிட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். சரியா, அதே சமயத்தில் வேறு குறிப்பிட்ட சில முதலீடுகள் உடனடியாக பணமாக்குதல் தன்மை அற்றவைகளாக இருக்கலாம். அதே சேம் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கேனாட் பி என்னது லிக்விடேட்டட் இமிடியேட்லி. உடனே வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து அதை வந்து கேஷாக வந்து கன்வெர்ட் வந்து பண்ண முடியாததும் அதில் வந்து இருக்கலாம். சரியா, அப்போ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது ஆனால் உடனடியாக பணமாக்குதல்
தன்மையற்றவைகளாக இருக்கலாம். ஆனால் அவை முதிர்வு காலத்தில் அதிக வருமானம் தருபவைகளாக இருக்கும். ஆனால் அது ஃப்யூச்சரில் என்ன மெச்சூரிட்டி பீரியடில் நிறைய வந்து என்ன இருக்கும், ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கக்கூடியதாக வந்து இருக்கும். சரியா? பங்குகள், அசையா சொத்துக்கள், கடன் பத்திரங்கள், பொது வைப்பு, நிலை வைப்பு, பணம் திரும்ப பெறும் கடன் காப்பீட்டு திட்டங்கள் இந்த வகையை சேர்ந்தவைகள் ஆகும். சரியா? எக்ஸாம்பிள் என்ன? ஷேர்ஸு, ரியல் அசட்டு, டிபெஞ்சரு, பப்ளிக் டெபாசிட்டு, ஃபிக்ஸட் டெபாசிட்டு, மணி பேங்க்கு, சரியா? இன்சூரன்ஸ் பாலிசி கம் அண்டர் திஸ் கேட்டகரி. இந்த கேட்டகரியில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு certain other investment offer higher income earning prospect but they are totally unsafe as in the case of gambling, horse race, lottery, speculation and so on and so forth. Therefore an individual investor has to park the surplus fund judiciously so as to balance the liquidity, safety and profitability அப்படிங்கிறாங்க. சரிப்பா? இன்னும் சில முதலீடுகள் அதிக வருவாய் தன்மை கொண்டவை. இன்னும் நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஹை இன்கம் வந்து ஏர்ன் பண்ணக்கூடியதாக வந்து இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூதாட்டம், குதிரை பந்தயம். சரியா? இதில் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சூதாட்டம், ஹார்ஸ் ரேஸ், குதிரை பந்தயம், சூதாட்டம், லாட்ரி சீட்டு போன்றவை. ஆனால் அதில் செய்யப்படும் முதலீட்டுக்கு அறவை பாதுகாப்பு என்பதில்லை. ஆனால் அதில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டி வந்து கிடையாது. சரியா? எனவே தனிப்பட்ட முதலீட்டாளர்கள் தங்கள் உபரி நிதியை முதலீடு செய்வதற்கு முன்பாக அவற்றின் பணமாக்கும் தன்மை, லாபமீட்டும் திறன், முதலீட்டு பாதுகாப்பு இவற்றை கருத்தில் கொண்டு என்ன பண்ணணும், சட்டப்பூர்வமான முறையில் நன்னெறிப்படி புத்திசாலித்தனமான முதலீடு செய்தல் வேண்டும். சரியா? அந்த முதலீடு தங்கள் உபரி நிதியை வந்து முதலீடு செய்வதற்கு முன்பாக ஹையாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன இருக்குது, அதில் லிக்விடிட்டி என்ன, சரியா? அதே மாதிரி அவற்றின் பணமாக்கும் தன்மை, கேஷ் கன்வெர்டட் வந்து எப்படி வந்து இருக்குது, ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து எப்படி இருக்குது, சேஃப்டி வந்து எப்படி இருக்குது, செக்யூரிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்த்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். அதேமாதிரி அவங்க நன்னெறிப்படி புத்திசாலியை முதலீடு செய்தல் வேண்டும். அவங்களுக்கு நல்ல ஒரு அறிவோடு என்ன பண்ணணும், புத்திசாலித்தனமாக அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். ஃபாலோயிங் ஆர் சம் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அவைலபிள் டு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டார் அப்படிங்கிறாங்க. சரியா? இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், பிபிஎஃப்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. இட் இஸ் த சேஃபஸ்ட் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் option for the investor in India. It is totally tax free. PPF account can be opened in bank or in the post office. The money deposit cannot be withdrawn before 15 years and an investor can earn compound interest from this account. However, the investor can extend the time frame for the next 5 years if the investor does not opt to withdraw the amount matured for payment at maturity date. PPF investor can be loan against PPF account when he experience financial difficulties. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்திய பொது வருங்கால வைப்பு நிதி இந்தியாவில் மிக சிறந்த முதலீட்டு வாய்ப்புகள். இது மிக பாதுகாப்பான நீண்டகால முதலீட்டு வாய்ப்பாகும். சரியா? இந்தியாவில் வந்து இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னது நீண்டகால முதலீட்டு நிதிங்கிறாங்க. லாங் டேர்ம் என்னது இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு முழுமையான வருமான வரி விலக்கு உண்டு. இதுக்கு என்னது டோட்டலாக வந்து டேக்ஸ் வந்து இருக்குது. சரியா? டோட்டலாக டேக்ஸ் ரிடக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க, வரி விலக்கு வந்து இருக்குது. இந்த வருங்கால வைப்பு நிதி கணக்கி வங்கி அல்லது அஞ்சலகத்தில் ஆரம்பிக்கலாம். இது வந்து எதில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பேங்க்கில். சரியா? டெபாசிட்டட் கேனாட் பி வித்ட்ரா. சரியா? எதில் வந்து பேங்க் ஓப்பன் இன் பேங்க் ஆர் பேங்க் போஸ்ட் ஆஃபீஸு. பிபிஎஃப் அக்கௌண்ட்டை எதில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம், பேங்க்கில் இல்லாட்டி போஸ்ட் ஆஃபீஸில். இந்த வருங்கால வைப்பு நிதியை கணக்கை வங்கி அல்லது அஞ்சலகத்தில் ஆரம்பிக்கலாம். இதில் செலுத்தப்படும் தொகை 15 ஆண்டுகளுக்கு முன்பாக திரும்ப பெற முடியாது. இதில் வந்து நம்ம கொடுக்காத 15 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது, ரிட்டர்ன் வந்து வாங்க முடியாது. 15 வருஷம் கழித்து தான் என்ன பண்ண முடியும், இதை வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து வாங்க வந்து முடியும். சரியா? இதன் மூலம் முதலீட்டாளர்கள் தாங்கள் முதலீடு செய்த
பணத்தின் கூட்டு வட்டியை பெற முடியும். அதேமாதிரி இன்வெஸ்டர் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம்னாக்கா வந்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இது மூலமாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து கலெக்ட் வந்து பண்ணிக்கலாம். முதிர்வு காலத்துக்கு பிறகு முதிர்வு தொகையை திரும்ப பெற வேண்டிய தேவை ஏற்படவில்லை என்றால் மேலும் 5 ஆண்டுகளுக்கு இதன் காலத்தை நீட்டித்து கொள்ளலாம். சரியா? அப்போ நம்ம வந்து மெச்சூரிட்டி பீரியட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம வந்து அந்த அமௌண்ட் வந்து எடுக்கலைனாக்கா பெற வேண்டிய தேவை வந்து நமக்கு ஏற்படலைனாக்கா திரும்ப ஒரு 5 இயர்ஸ்க்கு என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இருப்பினும் முதிர்வு தேதிக்கு முன்பாக முதலீட்டாளருக்கு நிதி நெருக்கடி அல்லது நிதி தேவை ஏற்பட்டால் இந்த கணக்கில் இருந்து கடன் பெற்று நிதி நெருக்கடியை சமாளித்து கொள்ள வாய்ப்பு உள்ளது. அது வந்து முடிகிறதுக்கு முன்னாடி மெச்சூரிட்டி பீரியட் வந்து முடிகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு அவசர தேவை வந்து இருந்தாக்கா அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஒரு கடனாக லோனாக எப்படி வந்து பேங்க்கில் ஒரு ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் நிதி நிறுவனத்தில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து லோன் வந்து வாங்குகிறோமோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இவங்கள்ட்ட வந்து லோன் வந்து வாங்கி என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தேவை வந்து நெருக்கடி வந்து என்ன பண்ணிக்கலாம், சமாளிக்கலாங்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு. சரியா? இப்போ பிபிஎஃப்னு சொல்லி பார்த்தோம். பிபிஎஃப்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, பொது வருங்கால வைப்பு நிதி. சரியா? அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்டு அது என்னென்னு பார்க்கலாம்.